எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வார்த்தை. இந்த இரவு வேளையில அவருடைய வார்த்தை தேடி உட்கார்ந்து கொள்ள நமக்காக அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. யோசித்து பாருங்களேன் இந்த வார்த்தையை. நீ மிகவும் பிரியமானவன், ஆண்டவருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருக்கிறோமா? ஏதோ மனுஷங்க கிட்ட மட்டும்தான் பிரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரும் நம்ம இடத்துல பிரியமாயிருக்கிற தேவன், மனுஷர்களை காட்டிலும் அதிகமாய் பிரியமாயிருக்கிற தேவன். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ ஜெபிக்க தொடங்குகிறதுக்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. நீ ஜெபிக்க தொடங்குறதுக்கு முன்பாகவே நீ என்ன ஜெபிக்க போகிறாயோ அதனுடைய பதில் வெளிப்பட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறன. நம்ம கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருக்கிறோமா? அதை ஒரு வாட்டி தூக்கி பார்க்கலாம். இன்னொன்று, கட்டளை வெளிப்பட்டாலும் நம்ம எல்லை பிசாசுகளோ மற்ற காரியங்களோ அந்த ஜபத்திற்கான பதிலை நம்ம பெறவிடாமல் பண்ணாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த காரியங்களை முறியடித்து கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய பதிலை அவர் கொடுப்பார். ஸோ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நமக்கு பிரியமானவளா நாங்கள் இருக்கிறோமா? எங்களை நீங்கள் மாற்றுங்க அப்பா. நாங்கள் பிரியமானவர்களா இருந்தால் தானே நாங்கள் நினைக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் பதிலை கொடுக்குற தேவன். நாங்கள் நிறைய முறை ஆண்டவரே பதில் கிடைக்கல நினைக்கிறோமே தவிர நாங்கள் உங்களுக்கு பிரியமானவங்களா இருக்கிறோமா அதை சீர்தூக்கி பார்த்ததே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரை எங்களை நீங்கள் மாற்றுங்க. உமக்கு பிரியமானவர்களை தானியேல் பாருங்களேன், ஆண்டவருக்கு பிரியமானவனா, நீ எனக்கு பிரியமானவனா இருக்கிறபடியால். என்ன ஒரு அழகான வார்த்தை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருக்கலாமா? மனுஷங்க கிட்ட பிரியமானவன், நல்லவன் அந்த பேரெல்லாம் எதற்குமே உபயோகப்படாது. கர்த்தரிடத்துல வாங்குற சர்டிபிகேட் தாங்க நினைத்திருக்கோம். அவர்கிட்ட இந்த வார்த்தையை நம்ம கேட்க அவருடைய வாயிலிருந்து நம்மளை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? பிரியமானவளே, பிரியமானவனே அப்படி கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கர்த்தர் அப்படி நம்மளே அழைக்க விரும்புகிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் இருக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை தொடங்குகிறதுக்கு முன்பாகவே எங்களுக்கு ஜபத்திற்கான பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமானவர்களா நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எந்த காரியத்தை செய்தா உங்களை பிரியப்படுத்த முடியும்? எந்த காரியங்களை பேசும்போது நீர் பிரியப்படுவீர்? எந்த காரியத்தை செய்யும் போது நீர் பிரியப்படுவீர்? ஆண்டவரே உமக்காய் எந்தெந்த காரியங்களை நாங்கள் இழக்கிறோமோ நீ அதில் பிரியப்படுவீர். ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உமக்கு பிரியமா, உமக்கு பிடிக்குமா, உமக்கு பிடிக்காதா அதை யோசித்து செய்கிற மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாங்க. இது வரைக்கும் நாங்கள் செல்ஃபிஷா வாழ்ந்தது போதும். ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த பிரியத்தை, எங்களுக்கு பிரியத்தை நீர் கொடுக்க விரும்புகிறீர்கள். ஆண்டவரே நாங்கள் உண்மையான பிரியத்தை உம்மிடத்துல காட்ட ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே பிரியமானவனே என்று தானியேலை கூப்பிட்டது போல எங்களை நீங்க அழைங்கப்பா. எங்களுடைய ஜபத்துக்கு நீங்க பதில தாங்க. இந்த இரவில் எத்தனை பேர் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஆண்டவரே நாங்களும் உமக்கு பிரியமானவர்களா இருக்கணும். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதா இருக்கணும்னு சொல்லிட்டு யார் யார் ஜெபித்தாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரே நீங்க அவங்களுடைய செயல்களை மாற்றுங்க. அவங்களுடைய என்ன தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் மாற்றுங்க. உமக்கு பிரியமானவர்களா நீங்க அவங்கள மாற்றுங்க. ஆண்டவரே சொல், செயல், நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தம் என்று எழுதப்பட கிருபை செய்யுங்க. இந்த இரவுல எத்தனை பேர் ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல நினைக்கிறாங்க. ஆண்டவரே முதலாவது நாங்க உமக்கு பிரியமானவங்களா இருக்கிறோமா அதை பத்தி யோசித்ததே கிடையாது. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க எங்க கண்களையும் எங்கள் செவிகளையும் தெளிவாக்குனதற்காக உமக்கு நன்றி. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அதற்கான ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.